நீங்க அப்ளிகேஷனை வாங்கிட்டு நீங்களே எழுதலாம், அல்லது நமக்கு உங்களுக்கு எழுதுறதுக்காக 10 பேர் போட்டிருக்கோம், 2 பக்கம் போட்டிருக்கோம் எழுதுறதுக்கு. மகளிர் உரிமை தொகை தான் அதிக நபர்கள் வர்றதுனால இங்க அவங்களுக்கு மட்டும் 4 கவுண்டர் பண்ணியிருக்கோம், 4 விதமான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மற்ற சேவைகள் தேவை இனியும் நம்ம கிட்ட 12-13 துறைகள் இருக்கு. என்ன இந்த துறைக்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த 4 தகவல் சொல்லிட்டோம். அந்த 4 தகவல்களோட டோக்கன் வாங்கிட்டு உட்காருங்க. சார் உள்ள 13 இருக்கீங்களா? 14 அதை கட்டு சொல்லிடுவாங்கல்ல, அப்படியேதான் வந்து கூப்பிடுறாங்களா? சரி சரி. இந்த ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? ரேஷன் கடை ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்களா? பேங்க் பாஸ்புக் இருக்கா? பேங்க் பாஸ்புக் இல்லாட்டி கூட அந்த பேங்க் சம்பந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க, அங்கேயே அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ற அளவுக்கு வசதி இருக்கு, அதையும் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கரண்ட் பில்லு ரசீது இருந்தா அதையும் கொண்டு வந்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கொஞ்சம் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, ஈஸியா எல்லா வேலையும் நடக்கும். அதே மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய வந்திருக்காங்க, உடம்ப நீங்க செக்அப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர் சுதாகர் வந்திருக்காரு தலைமையில, ரொம்ப சிறப்பா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா ஒத்துழைப்பு கொடுங்க. சொல்லுங்கய்யா. எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்கிறது தான் தலைவருடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி எல்லாம் பயன்பெறணுங்கிறது தான் நோக்கம். அதனால எந்த உங்களுடைய குறைகள் இருந்தாலும் பொது பிரச்சனையா இருந்தாலும் இங்க கொடுங்க. அது உடனடியாக தீர்வு காண்பதற்கான ஏற்பாடுகளை நம்மளுடைய தமிழக முதல்வர் ஏற்படுத்தியிருக்காரு. இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகை வரவங்க தயவுசெய்து உட்காருங்க. மொத்த வார்டு நீங்க வர வேண்டாம். வார்டுகள் 1, 2, 3, 4, 8 அவங்க மட்டும் வாங்க.